ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. இந்த மல்லி இருக்கா இல்லையா, மல்லியே தான். மல்லிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த எபிசோடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதில் சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி இந்த சுடரை வேற சேர்த்து விட்டாங்க. அது எப்போ பார்த்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் நை நை நைன்னு இந்த குழவி இருக்கு இல்லையா, குழவி அது காதுகிட்ட வந்து கொய்ன்னு ஒரு மாதிரி சவுண்டு விடும்ல, அந்த மாதிரியே சவுண்டு விட்டுனுங்கிறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வேலையே அதுதான். அதனால தான் அவள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. சரி, அவள் எங்கேயாச்சும் பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுடைய ஆட்டம் இன்னும் அதிகமாக தான் இருக்க தவிர குறையில. இப்போ என்ன புது 7:30 இழுத்துன்னு விழுந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மல்லியும் விஜயும் வெளியில் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சுடர் வந்துட்டுருக்கா. ஐயோ, மறுபடியும் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தலையை அடிச்சு நின்றுட்டுருக்கேன். மல்லி, நான் சொல்லிட்டேன் நாளைக்கு கோவிலுக்கு நீ வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, நான் எதுக்காக வரணும், நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, உங்கள் ஒய்ஃபோட கோவிலுக்கு நான் எதுக்காக வரணும், என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, ஓஹோ மறுபடியும் இந்த சண்டை தான் போயிட்டுருக்கா, அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போன இவன், விஜய் என்ன நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுவா நாளைக்கு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கா, இவ அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல, மல்லி நான் சொல்கிறத கேளு மல்லி, எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியே உத்தரவு போட்டிருக்கு, கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் தான் ஆகணும், அதுலேயும் உன்னை தான் ஸ்பெசிஃபிக்காக வர சொல்லிச்சான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த குலதெய்வ கோயிலுக்கோட சாமி உனக்கு எப்படி வரும், அதுவும் இல்லாமல் அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அப்படியே இருந்தாலும் அந்த சாமிக்கு உனக்கு எந்த சம்மந்தம், மற்றவங்க எல்லாரும் தான் உன்னை வந்து ரேணுகா நம்பிட்டு இருக்காங்கன்னா உனக்கு வந்து அது குலதெய்வ கோயில் இல்லை அப்படின்னு தெரியாது, நீ ஏன் அதை வந்து உன் கோயில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் ஷாக்காய் நிற்கிறா இந்த சுடர். என்னடா இவ எந்த பாலை போட்டாலும் கோல் அடிக்கிறா, இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி நான் சொல்கிறத கேளு, தேவையில்லாத பிரச்சனையை மறுபடியும் பேசி இழுக்காத, நான் சொல்கிறத கேளு, நீ நாளைக்கு கோவிலுக்கு வர, அதுவும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்குன்னு சொல்ல, மறுபடியும் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன், அதனால் நான் சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே எங்கள் குலதெய்வ கோயில் சொல்லாதனதும், மல்லி நீ எத்தனை வாட்டினாலும் இதை சொல்லு, அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன், அதுக்காக மறுபடியும் என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்ல, நீ தான் மொத்த பேரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, உனக்கும் எந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் ட்ராமா பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் நடிச்சுட்டு இருக்கேன்னா அந்த ட்ராமாவை நான் ஏன் நம்பணும், இதுக்கு மேலே எங்களை வந்து ட்ராமா பண்ணி ஏமாத்துற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறமா சரி யார் ட்ராமா பண்ணுறான் யார் என்ன பண்ணுறான்றதை நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம், இப்போ நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கு மாதிரி தான் நாளைக்கு கோவிலுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு, மல்லி இவ்வளோ கெஞ்சி எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாருமே நீ வரணுன்னு தான் விருப்பப்படுறாங்க சாமி உட்பட, அதனால் நீ வந்து தான் ஆகணும், அது என்னுடைய ஆர்டர், நீ என்னை உண்மையிலேயே மதிக்கிறதா இருந்தால் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ளி மாஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் தான் சஞ்சய், இவன் ஒரு க்யூட் பாய், இவனும் சீரியல் பேச வந்திருக்கான். சரி நீங்கள் அதை கேளுங்க. அதுக்கப்புறமா இந்த வெண்பா இருந்துக்கிட்டு போகிறப்ப, யார் இது புதுசாக ஆளுங்கள்லாம் இருக்காங்க வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும், அதுவா நம்ம தான் அந்த குலதெய்வ கோயிலுக்கு இன்றைக்கி பொங்கல் வைக்க வந்திருக்கோம், மற்றவங்க எல்லாமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கிட்ட கேட்டால், ஆமாம் குலதெய்வ கோவில்னா என்றைக்கு வேணாலும் யார் வேணாலும் வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து பொங்கல் வைப்பாங்க, அதுக்கப்புறமா சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையுமே நடத்துவாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா கூட அவங்க குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக தானே வருவாங்க, இவங்க என்ன அருவா கம்போட வந்திருக்காங்கன்னு, என்னது அருவா கம்போட வந்திருக்காங்களா, என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுடர் தான், இவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இங்கே எல்லாரையும் வர வச்சிருக்கா, இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும், இவ பிளான் பண்ணாலும் அந்த பிளானை எப்படி முறியடிக்கிறதுன்ற பிளானை எனக்கு மட்டும்தானே தெரியும், அதனால் அந்த பிளானை பண்ணி இவளை எப்படி விரட்டி ஓட வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கு இன்னும் நாகு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாகு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா முன்னாடி நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர்ந்துட்டு அந்த நாகுவை விலைக்கு வாங்கிட்டாங்க பணத்தை கொடுத்து, நீ எத்தனை காலம்தான் அவளுக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு ₹1 பிரயோஜனம் இல்லை, நீ எனக்கு சாதகமாக அவளை வந்து போட்டு தர்றதுக்கு முடிவு பண்ண, நீ எனக்கு ஒரு துணி எந்த உனக்கு லட்சமாக எனக்கு கோடியாக பணத்தை தரேன் அப்படின்னு சொல்ல, அப்பா கோடியாக தரப்போறியா, என் வாழ்க்கை அப்படியே சொர்க்கத்தில் மிதக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஏற்கனவே அந்த கைக்கூலியாக ஆயிட்டா அந்த சுடருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் மல்லிக்கு பழையபடி 2 எதிரி 3 எதிரி 4 எதிரி பெருகி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.